அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லாக நான் தூங்கவே இல்லை. நானா அப்படின்னு தூங்குற ஆள். எனக்கு மட்டும் தூக்கம் எங்கே? என் ஒய்ஃபுக்கு பயங்கர டென்ஷனே அதான். உனக்கு மட்டும் எப்படி தூக்கம் வருது? அன்னைக்கு நைட்டு படுத்து உருள்றேன் காலைல 4 மணி ஆயிடுச்சு. சுத்தமாக தூங்கவே முடியல என்னால். 4 மணி ஆச்சு. 4 மணிக்கு நானே ஏந்திரிச்சு முட்டி போட்டு, ஆண்டவரே எதுக்கு தான் என்ன தூங்க விட மாட்டீங்கன்னு தெரியலையே அப்படின்ட்டு ஜோ பண்ணிட்டு படுத்தேன். ஒரு 45 மினிட்ஸ் 4:45 ஏஞ்சிட்டேன். ஏன்னா 6:30 மணிக்கெலாம் கிளம்பி போகணும். 4:45 ஏஞ்சிட்டேன். எந்திரிச்சு அந்த மீட்டிங்க்கு போனேன். மீட்டிங் ஆரம்பித்தோம், வர்ஷிப் ஆரம்பித்தோம். வர்ஷிப் நல்லா போயிட்டு இருந்துச்சு. நல்ல ஆண்டவரோட பிரச்சனை ஸ்டார்டிங்லேயே இருந்துச்சு. நல்லா போயிட்டு இருக்கோம். ஆண்டவர் திடீர்னு என்கிட்ட சொல்கிறார், வர்ஷிப் பாட்டு பாடி இருக்கும்போது ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறாரு, ஒன்றை மாதிரியே நைட்டு தூங்காமல் பசங்க நிறைய பேர் அவங்களோட மனசில் ஓடுற அந்த சிந்தனைகள், அவங்க மனசில் ஓடுற கேள்விகள்லாம் இதே மாதிரி தூங்காமல் உட்காந்துருக்கவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னாரு ஆண்டவர். 40 பேர் கை தூக்குனாங்க. எத்தனை பேர்? 40 பேர் கை தூக்குனாங்க. அப்போ தான் நான் ஆண்டவர்கிட்ட யோசிச்சேன், ஆண்டவரே நீங்கள் என்னை தூங்க விடாததுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கு. ஏன்னா நான் தூங்காமல் இருந்தால் தான் அவனுங்க பட்ட கஷ்டம் எனக்கு என்ன பண்ணியிருக்கும் தெரியும். அன்னைக்கு நான் ஜோம் பண்ணேன். உடனே அவனுக்கு ஜோம் பண்ணேன். எல்லாருக்கும் ஜோம் பண்ணேன்.